இன்னைக்கு ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார்ல வந்துட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. முக்கியமா வந்துட்டு ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கு உலக நாடுகளுக்கு எதிராக. அந்த ஒரு முடிவு என்ன அப்படின்றதுமே இதில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு கீழே செயல்படுற மொசாட்ஸ் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு மொசாட்ஸ் வந்துட்டு ஈரான்ல வந்து கடந்த ஒரு வருஷமா வேவு பார்த்தவங்களாம் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நான் நேற்றுக்கு வீடியோல பேசியிருந்தேன். அவங்க அரெஸ்ட் பண்ணவங்களை இன்னைக்கு வந்துட்டு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூக்கில் போட்டு வச்சிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் மொசாட்ல யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே தூக்குல போட்டிருக்காங்க ஈரான். சோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாவே இதுல மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட தாக்குதல் ஈரான் சைடுல இருந்து இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கு. இதனால இஸ்ரேல் வந்துட்டு ஏகப்பட்ட நஷ்டத்துல இப்போதைக்கு இருந்திருக்கு. போன நேத்து வரைக்கும் ஈரானே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது இஸ்ரேலோட தாக்குதல்னால. பட் இன்னைக்கு இதுக்கு பதிலடி கொடுக்குறன்ற பேர்ல ஈரானோட பதிலடி வந்துட்டு இஸ்ரேல சுக்கு சுக்கா நொறுக்கிட்டாங்க, செல்லி செல்லியா நொறுக்கிட்டாங்க இஸ்ரேலிய. சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நேத்து நைட்டு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு